இதான் நம்ம பார்ட் 1 வீடியோ. இப்போ நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 1 எப்படி போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் போய் வுட் மைன் பண்ண போகிறேன். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு வழியாக வுட் மைன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கலெக்ட் பண்ணி போய் ஸ்டோன் மைன் பண்ணுவாங்க. போகலாம். ஸ்டோன் ஃபஸ்ட் நம்ம ஒரு கிராஃப்டிங் ஸ்டெப்பில் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் வச்சு பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். பிக்காக்ஸ் வுட்டன் பிக்காக்ஸ் வச்சு இப்போ ஸ்டோன் மைன் பண்ணலாம். ஸ்டோன் 3 இடத்தா போகும். அதை ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் மைன் பண்ண போகிறேன். பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடிக்கலாம் தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிடைச்சா போதும் ஸ்டோன் டூல்ஸ் போட்டுருக்கு. அதுக்கடுத்து ஸ்டோன் சோடா பண்ணிட்டேன். அடுத்து நம்ம வீடை கட்ட ஒரு நல்ல பிளேஸை பார்க்க போனேன். அதுக்கடுத்து நம்ம ஃபுட்டு தான் வழியில் இருக்க ஆடு மாடெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிச்சிட்டேன். அதுக்கடுத்து நேச்சுரல் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இது என்னோட ஃபஸ்ட் வீடியோனால கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. அதுக்கடுத்து கோல் பார்த்தேன். கோலை போய் மைன் பண்ண போகிறேன். எப்படி மைன் பண்ணுறது தெரியல. எப்படி ஃபுட்டு கடைசியில் வந்துட்டேன். கோல் அங்கே இருக்குன்னு பார்த்துட்டேன். அதனால் ஸ்பாட் அவுட் பண்ண இடத்து நோக்கி போக ஆரம்பித்தேன். போயிட்டே இருக்கேன். எதுக்கு இவ்வளோ தூரத்தை வச்சுருக்காங்க எனக்கு தெரியல. அதுக்கடுத்து கோலை மைன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒன்று தான் கிடச்சேன். பார்த்தா பக்கத்தில் இன்னும் இருந்துச்சு. அதையும் மைன் பண்ணலாம். பக்கத்தில் கப் ஸ்டோன்லாம் இறக்கி விட்டு பண்ண ஆரம்பித்தேன். பண்ணிகிட்டே இருந்தேன். அடுத்தும் பண்ணேன். கோல் போயிட்டு இருந்துச்சு. நானும் மைன் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், பண்ணி முடிச்சிட்டேன். கோலியாக இல்லை, இன்னும் ஒன்று இருக்குது. இல்லை, இன்னொரு 2 இருக்குது. அவ்வளோ முடிஞ்சிச்சு. அடுத்து மேலே போனான்னு பார்த்தா எங்கள் தட்டுக்கு அதனால் கொஞ்சம் ஊதி வந்து போட ஆரம்பித்தேன். மாதிரி ஏதோ தட்டுன்னு பார்த்தா தப்பான நேரத்தில் ப்ளேஸ் பண்ணி மாட்டிக்கிட்ட மாதிரி வெளியில் வந்து அதுக்கடுத்து நிறைய பக்கத்தில் ஒரு கோல் இருந்துச்சு. அதையும் மைன் பண்ணலான்னு போனேன். மாதிரி தப்பான இடத்துல காப் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணி
அதுக்கடுத்து அண்ணன் கோழி மெயில் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இங்கே 2 தான் கிடச்சி. அதனால் நமக்கு வீடு கட்டுறதுக்கு நல்ல ஸ்பாட் தேவைன்னு அதை பார்க்க போனேன். அக்கேசியா பயம் தவிர வேறு ஏதாச்சும் இந்த பிளேன்ஸ் பயம் கிடைச்சா கூட நல்லாயிருக்கும். அதான் போகும்போது ஆடிஞ்சி அது சம்பவம் பண்ணலான்னு பார்த்தேன். சம்பவம் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து மறுபடியும் தேடி போக ஆரம்பித்தேன். போயிட்டு தான் இருந்தேன். போனேன். ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு கமெண்ட்டை போட்டு விடுங்க. வீடியோ போட்டு விட்ருங்க. கமெண்ட்டு, லைக், சப்ஸ்கிரைப்லாம் போட்டு விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஒரு நல்ல பிளேன்ஸ் பயம் மாட்டிக்கிச்சு. அதனால் நான் அங்கே போய் வீடை கட்டிடலாம்னு முடிவு போட்டேன். அதனால் எங்கே கரெக்டாக இருக்கும்னு பார்த்தேன். இங்கே கொஞ்சம் டெரஃபார்மிங் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீடை கட்ட. அடுத்து அப்படியே இன்னும் பார்ட் 1 வீடியோ முடிஞ்சு கைஸ். உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா கமெண்டில் ப்ரோ பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த பாட்டை உடனே போட்டுறேன். அதுக்கடுத்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.